தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் என்றால் தெரியாதவர்கள் என இருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு தன்னை மக்களிடையே நிரூபித்து காட்டியவர். இவர் நடிகரை தாண்டி நல்ல மனம் கொண்டவராகவும் திகழ்ந்தார். இவர் 2 திருமணம் செய்திருந்தாலும் இவருக்கு அந்த வாழ்க்கை நிலைத்து நீடிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அதன்பின் இவர் காதலித்து திருமணம் செய்தவர்தான் நடிகை ஜானகி. இவர் அந்த காலத்தில் முன்னணியில் இருந்த கதாநாயகியும் கூட. இவர்கள் இருவரும் இணைந்து மோகினி திரைப்படத்தில் நடித்திருந்தனர். பின் ஜானகி எம்ஜிஆரின் கடைசி காலம் வரையிலும் அவருடன் இருந்தார். மேலும் இவர் சினிமாவில் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவர். எம்ஜிஆருக்கு இவர் முதல் மனைவி இல்லை என்பது போல் இவருக்கு எம்ஜிஆர் முதல் கணவர் அல்ல. இவர் தனது சிறு வயது முதலே சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டாராம். இவர் நடித்த முதல் திரைப்படம் இன்ப சாதனம். இப்படத்தில் நடிக்க இவருக்கு முதலில் வாய்ப்பு வந்துள்ளது. ஆனால் இவரது தந்தை அதற்கு சம்மதிக்கவில்லையாம். ஆனால் பிடிவாதம் கொண்ட ஜானகியை கடைசியில் அதில் வென்றுள்ளார். இவரது தந்தையை சமாதானம் செய்து அப்படத்தில் நடித்துள்ளாராம். ஆனால் அந்த அளவு போராடியும் இவருக்கு அந்த அதிர்ஷ்டம் கைக்கு எட்டவில்லையாம். இவர் நடித்த இன்ப சாதனம் திரைப்படத்தினை தயாரித்துக் கொண்டிருக்கும் போதே அப்படத்தின் முதல் பாதி பிலிம் எரிந்து விட்டதாம். அதனால் அப்படம் வெளிவராமலே போய்விட்டதாம். ஆனால் சினிமா மீது தீரா காதல் கொண்ட ஜானகிக்கு அடுத்து அமைந்த திரைப்படம்தான் கிருஷ்ணன் தூது. இப்படம் கிடைத்ததே இவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக அமைந்துள்ளது. இப்படத்திற்கு பின் சாவித்ரி, தியாகி போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார். பின் சில காலத்திற்கு பின் இவர் கணபதிப்பட்டு என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். ஆனால் இந்த உறவு நீடித்து நிலைக்கவில்லை. அதன் பின் எம்ஜிஆருடன் ஏற்பட்ட பழக்கத்தினால் பின்னாளில் அவரை திருமணம் செய்து கொண்டாராம்.